வாக்கு எண்ணிக்கை நடந்த 4ஆம் தேதி அன்னைக்கே விஜய்க்கு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. சுமார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயுடைய வீட்டை சுத்தி 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில தாவேக உடைய தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு கடந்த 3 நாளாவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆளுநரை சந்திச்சு இன்னைக்கு காலையில ஆட்சி அமைக்க வேண்டி கோரிக்கை வைக்க போன விஜய்க்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க போதுமான பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னதால வருத்தத்தோடு வெளியேறிட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை அப்படிங்கறதால ஆட்சி அமைக்கிறதுல விஜய்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த 3 அடுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு தளர்க்கப்பட்டதால நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீடும் தாவேக உடைய கட்சி தலைவரும் கலையிழந்து இருக்கிறாங்க.